ஆனால் உன்னுடைய மாங்கல்யமானது இன்னும் அந்த மஞ்சள் கூட காயவில்லை. உன் கணவன் சூடிய அந்த நெற்றியிலே திலகம் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது திருமணம் நடந்திருக்கிறது. உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைத்து விட்டார்களா? அப்படி இல்லை என்றால் பலவிதமாக இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று உன்னை பலவிதப்படுத்தி திருமணத்தை முடித்தார்களா? ஏனம்மா அழுகிறார்? சுவாமி, நீங்கள் என்னை பார்த்தவுடனே தீர்க்க சுப மங்களமா என்று வாக்கி விட்டீர்களே, என்னை யார் கலக்கப்படுத்தவில்லை ஐயா. உனக்கு எந்த துன்பமும் ஏறவில்லை. ஆனால் நீங்கள் உரைத்தீர்களே, ஆமா, தீர்க்க சுப மங்களமா என்று. உண்மை உண்மை. தீர்க்கம் என்றால் என்ன? சுபம் என்றால் என்ன? மாங்கல்யம் என்றால் என்ன சுவாமி? இல்லை, இது கூட தெரியாமல் இருக்கிறாய். தீர்க்க என்றால் உன் கணவன் தாடி கட்டினான அந்த கணவன் அவள் நோய் நொடி இல்லாமல் நலமுடன் இருக்க வேண்டும். அதற்கு அர்த்தம் தீர்க்க என்றால் அதுதான். சுபம் என்றால் கணவனும் மனைவியும் அம்மி மிதித்து அருந்துதி பார்த்து பலரறிய பக்க பந்தலிலே ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு இவர்தான் நம்முடைய கணவர், இவள்தான் நம்முடைய மனைவி என்று முகத்தாலே கண்ணாலே பேசி சந்தோஷத்தில் நீ கழுத்தை நீட்டி உன்னுடைய கணவனிடத்தில் மாங்கல்யத்தை வாங்கினாயே, அந்த மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும். சுபம் என்றால் சதியும் பதியுமாக 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் இருவரும் நலம் பெற்று இந்த மண் மீது வாழ வேண்டும். அதுதான் அர்த்தம் தீர்க்க சுப மங்கல்ய பவா என்றார். சாமி, இது அனைத்திற்குமே தன்னுடைய கணவர் தன்னுடன் இருக்க வேண்டும். உண்மை 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 இல்லையா? ஆமாம். அப்போதான் அந்த மஞ்சள் குங்குமத்திற்கு பெருமை, அந்த பெண்ணுக்கு பெருமை, திரு மாங்கல்யம் நிலைத்திருக்கும். சொன்ன வார்த்தையும் அதுதானே. சாமி, எனக்கு திருமணம் தான் நடந்திருக்கிறது. ஆனால் என் கணவர் இப்போது எப்படி இருக்கிறார் தெரியும்? எப்படி இருக்கிறார் அம்மா? இறந்து விட்டார். இந்த பிணத்தை தான் நான் திருமணத்தை நடத்திருக்கிறேன். அடி பாவி மகளே, மாண்ட பிணத்தை மனம் முடிக்கிறாமா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு ஆத்திரம் கொள்ள வேண்டாம். என் சித்தனை கொடுமையை தாங்க முடியாமல் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு என் சித்தனை இருந்துவிட்ட பிணத்தை தான் நீ மணந்து கொள்ள வேண்டுமே என்று கட்டளையிட்டார். தாய் சொல்லை மீறி நடக்க கூடாது, என் தந்தை உயிரை காப்பாற்ற வேண்டுமே, என் வாழ்க்கை அழிந்தாலும் அழியட்டும், என் தாய் தந்தை இருக்க வேண்டுமே என்று இந்த திருமணத்தையே நான் முடித்துக் கொண்டேன். பத்மாவதி, இந்த நவீன உலகத்தில் எவ்வளவோ உலக முன்னேற்றத்தில் சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய தந்தையுடைய மனதை புண்படக்கூடாது, என்னுடைய தந்தை தலைகுனிந்து நடக்கக்கூடாது. ஆகையினால் தான் மாண்டு போன பிணத்திற்கு நான் சம்மதத்தை ஒற்றுக்கொண்டேன். சித்தனுடைய கொடுமையா ஒவ்வொரு தினங்களாக அணுவணுவாக நான் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என் சித்தனுடைய கொடுமையை விட இந்த மாண்ட பிணத்தை மனமுடித்து இந்த மயானத்தில் நடந்து கொண்டிருப்பதே பெரிது. அப்படி நினைத்து மாண்டு போன பிணத்தை மனமுடித்திருக்கிறேன். நான் இந்த இடத்தில் வந்து பூலோகத்தில் விட்டு தேவலோகம் செல்ல போகிறேன் என்று உரைத்த நேரத்திலே, என் பாதத்தில் விழும் நேரத்திலே என் கணவன் மாண்டிருக்கிறார். சொல்லியிருக்கிறார். சாமி, என் வேதனை எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து விட்டதே என்று வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேன். என் கணவரை வைத்து ஒரு பிணத்தோடு 4 பேர் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி கூட யாருமே இல்லை ஐயா. தனியாக அனாதையாக நிற்கதியாக என் கணவரை வைத்து நான் கத்தி கதறிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ உங்களை பார்த்து உங்கள் பாதத்தை பணிந்தேன். வாழ்க மகளே, நல்ல முறையோடு இரு மகளே என்று சொல்லியிருக்கலாமே. வந்தது வராதமாக உங்கள் காலத்தை நான் பணிந்த காரணத்தினால் தீர்க்க சுப மாங்கல்யமோ என்று 3 முறை உரைத்தீர்களே. உங்களை நான் வாழ்த்து சொன்னேனா? தீர்க்க சுப மாங்கல்யம் எனக்கு வேணும்.
ஒரு வாழிட பெண்ணிடத்தில் வாழ்க்கை கொடுத்து விட்டேனே, என் வாக்கு என்னாவது? என்னை சங்கடத்தில் கொண்டு போய் விட்டு விட்டாயே. உங்கள் வாக்கு பொய்யாகவே கூடாது ஐயா. தேவருக்கெல்லாம் செல்ல பிள்ளை, திருவுலக செஞ்சார், நாரத மகா, முற்றும் துறந்த முனிவர் என்று சொல்வார்கள். நாரதன் கலகம் நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக நீங்கள் முடித்தீர்களே, தீர்க்க சுப மாங்கில்ல பாபா என்று நான் தீர்க்கமாக சுக மாங்கலத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், சுவாமி என் கணவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பு கொடுத்து விடுங்கள் ஐயா. நாங்கள் வாழ்ந்து விட்டு போவோம்.